இந்த பணத்தை அதுக்கு தனியாக வழிமுறையை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பணம் வீட்டுக்குள்ளே உள்ளர வரும். வந்த பணம் வீட்டுக்குள்ளே தங்கும், இருக்கும். நாம் உழைச்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு திறமைக்கு பணம் வருது, ஆனால் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு தேவையற்ற செலவு, தேவையில்லாத செலவு. உங்கள் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் மணி பிளான்ட் செடியை ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வையுங்கள், அது வளரும். கூடையே மஞ்சளாக பூக்கள். அதாவது வழக்கமாக வர பணத்தை காட்டிலும் கூடுதலாக வருவாய் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அது பாட்டம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வைக்கிறதுன்னு இடம் தெரியாமல் முடிக்கும். பண சேவிங்ஸ்ன்றதை பற்றி கவலைப்பட, ஆனால் தென்மேற்கு பகுதியிலே தான் வைக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். வேறு எந்த இடத்துலையும் வச்சுட்டு எனக்கு வரலலாம் கேட்காதீங்க, வராது. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா. வழக்கம் போல் வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், நாமும் எல்லோரும் சரி, நாம் அனைவருமே கஷ்டப்பட்டு தான் பணத்தை சம்பாதிக்கிறோம். ஈஸி பணம் வருவாய் யாருக்கு வரும்? வராது. ஆனால் அந்த கஷ்டப்பட்டாலும் சம்பாதனைன்றது வேண்டும். அந்த கஷ்டப்பட்டாலும் சம்பாதித்த பணம் சேவிங்ஸ்ன்றது வேணும். சில பேருக்கு அதுக்கு இல்லைங்க, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறவங்க, காசு பணம்லாம் வருதுங்க, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலிங்க. அது போகிற இடம் தான் புரியல. ஆமாம், தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இது கொடுக்குறோம், வழிகோல் கொடுக்குறோம். அதுமாதிரி இந்த பணத்தை வருவாய்க்கு உண்டான உழைப்பை நாம் போட்டால் கூட அவர் வீட்டுக்குள்ளே வர வச்சு பத்திரமா அவரை கொண்டு வைக்கணும். அதுக்கு நம்ம தனி இடம் கொடுக்கணும், அதுக்கு தனியாக வழிமுறையை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பணம் வீட்டுக்குள்ளே உள்ளர வரும். வந்த பணம் வீட்டுக்குள்ளே தங்கும், இருக்கும். இல்லைன்னா நாம் உழைச்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு திறமைக்கு பணம் வருது, ஆனால் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு தேவையற்ற செலவு, தேவையில்லாத செலவு, செய்ய வேண்டிய செலவே கிடையாது அது. அப்படி ஒரு செலவு அன்னெசரியான எக்ஸ்பென்சிவ், அதான் அது தேவையே இல்லை. அது இப்போ ஒரு மொபைல் வாங்குகிறோம், இல்லை மொபைல்னால் இந்த மாதிரியா 25,000 இருக்குது, 35,000, 45,000, 1 லட்சம், 1.5 லட்சம்லாம் சொல்கிறாங்க. ஆசைப்பட்டு வாங்கி ஒரு மாதம் தான் பயன்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஏதோ கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு, முடிச்சிருச்சு. இப்போ அடுத்த மாதம் வேறு வாங்கணும், எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கணும். இப்போ இது தேவையற்ற செலவு தானே, சொல்லுங்கள். இப்படி தான் தேவையற்ற செலவுங்கிறது இதுக்கு பேர் தான். தேவைக்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த தேவையற்ற செலவுங்கிறது இது பேர் தான். என்ன நாங்கள் செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் மணி பிளான்ட்டு செடியை ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வையுங்கள், அது வளரும். மணி பிளான்ட் செடியை தென்மேற்கு பகுதியில் தான் வைக்கிறோம், வேறு எங்கேயும் வைத்தாலும் அது வளரும். நீங்கள் வளரணும் இல்லையா? பணத்தை சொல்கிறேன். கூடையே மஞ்சளாக பூக்கள். மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு பாட்டிலில் கூட வச்சிடலாம், இல்லை ஒரு பவுலில் கூட வைக்கணும். மஞ்சள் பூவை செடியாக எங்கள் வீட்டில் வைக்கிறது? செடியே தேவையில்லை, ஆர்டிஃபிஷியலாக கூட இருக்கலாம். மஞ்சள் செடி, இல்லை மஞ்சள் கலரில் செடி போன்று பூ போன்று உள்ள ஒன்று, அது பக்கத்துலேயே கூட செவரு இருந்ததுன்னா அதில் ஒட்டி கூட வைங்க. இல்லை அது இல்லை ஒட்டுறது இல்லையா, அது கொஞ்சம் ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட இருக்குது, வாங்கலாம். ஆனால் மஞ்சள் கலரில் இருக்கணும், பக்கத்துலேயே வைங்க. பணம் இப்போ எப்படி, அதாவது வழக்கமாக வர பணத்தை காட்டிலும் கூடுதலாக வருவாய் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் பொதுவாக பணத்தை யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்ற சாப்பாடு கூட போதும் நம்ம சொல்லிடுறோம். பணத்தை மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது. அது பாட்டம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வைக்கிறதுன்னு இடம் தெரியாமல் முடிப்பீங்க. அதன் அருகிலே பக்கத்தில் இதான் மணி பிளான்டிங் இருக்குன்னு பக்கத்தில் அந்த சரௌண்டிங்ஸில் அது பக்கத்துலேயே வேறு லெவலில் கொண்டு போயிடும். நீங்கள் ஒன்றும் வருத்தமே படாதீங்க, கஷ்டமே படாதீங்க. உங்கள் பாட்டு வழக்கம் போல் சம்பாதிங்க, வழக்கம் போல் உழைங்க, வழக்கம் போல் கஷ்டப்படுங்க. பண சேவிங்ஸுன்றதை பற்றி கவலைப்படாது. ஆனால் தென்மேற்கு பகுதியிலே தான் வைக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். வேறு எந்த இடத்துலையும் வச்சுக்கிட்டு எனக்கு வரலலாம் கேட்காதீங்க, வராது. எதுக்கு அங்கங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி இருக்குல்ல, அங்கே தான் அது வரும். ஏன்னா அதுக்கு பேர் குபேர மூலை. தென்மேற்கு பகுதிக்கு குபேர மூலை. குபேரங்கிறவர் பணத்தை கொடுக்குறவர் தான், அந்த இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் இப்போ வச்சு பாருங்கள், பணத்தினுடைய வருவாய், உங்கள் சேவிங்ஸு, அதனுடைய குரோத்து, வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும். இது உலகத்தில் எல்லாரும் அவங்க வசதி. ஆனால் இதில் என்ன, அதுதான் எல்லாத்துக்கும் அவங்க வீட்டில் தென்மேற்கு பகுதி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அது அவங்கவுங்க உங்கள் வீட்டின் அமைப்பு பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறவங்க வைங்க, வச்சு அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் உறவுகிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் கலீக்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா ஒருவேளை அவங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கலைன்னா கூட பார்த்து வைக்கட்டும். உங்களை மாதிரி லட்சாதிபதி கோடீஸ்வரனும் அவங்களுமே ஆகட்டுமே, கஷ்டப்படுறாங்க தானே, எல்லாத்தையுமே வரட்டுமே. எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேருமே லட்சாதிபதியாக இருக்கணும், அவ்வளோ பேருமே கோடீஸ்வரனாக இருக்கணும், அவ்வளோ பேருமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இறைவன் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நாம் தான் அதுக்கு வழி தெரியாமல் முழிச்சிட்டு என்னென்னமோ செஞ்சு விட்டுடுறோம். இப்போ நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அது கிடைக்கும், நடக்கும். ஸோ நிச்சயமாக இதை அனைவரும் செய்வீங்க என்று நான் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்களை சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.